ராகி கேக்கு பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு டூட்டி ஃப்ரூட்டியை வச்சு நான் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்துருந்துச்சுங்க. எனக்கு கிறிஸ்மஸ் கேக்கு நான் பண்ணியிருக்கேன். கிறிஸ்மஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா, நான் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 10 நாளில் வந்துடும். அதனால் கேக்கு நம்ம முன்னாடியே செஞ்சு நான் போட்டிருக்கேன். எனக்கு அட்டகாசமாக வந்துருந்துச்சு. சத்தானது, சுவையானது, டேஸ்ட்டானது, வீட்டிலே பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் தேங்க ஆச்சு எனக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நம்மளுக்கு கடையில் வந்து 300-400 கொடுத்து வாங்கணும் இந்த கேக்கை. நம்ம வீட்டிலேயும் கம்மியான செலவில் நம்ம செஞ்சிடலாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் நான். ராகி மாவு 1 கப்பு. உங்களுக்கு ஆளுங்க நிறையா இருந்தீங்கன்னா 2 கப்பு கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கு இது டபுளாக சேர்க்குற பொருள்களை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சமையல் சோடா வந்து ஒரு 1/4 ஸ்பூனு. இதை சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா நம்ம அடிச்சுக்கிறலாங்க. கோதுமை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. கோதுமை மாவு ஏன் சேர்க்குறோன்னா, இந்த ராகி மாவு வந்து கொஞ்சம் கொசன்னு இருக்கும். அதனால் நம்ம இந்த கோதுமை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துட்டோம்னாக்கா நமக்கு இழுத்து வரும். கொஞ்சம் கேக் வந்து டேஸ்ட் இருக்கும். ஒரு விஸ்கு வச்சு எல்லா மாவும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கலந்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இதில் வந்து கல் மண் எதுவும் இருக்காது. அதனால் நான் அப்படியே சேர்க்குறேன். இப்போ 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை இந்த கன்சிஸ்டன்சியில் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக வரும். இப்போ நல்லா அதை கிண்டியாச்சு. பால் வந்து ஒரு 3/4 கப் சேர்த்துருக்கேன். இதுலேயும் போதுங்க, நம்ம தண்ணியே ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம இந்த பால்லேயும் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுங்க அந்த பதம். 1 கப்பு ராகி மாவுக்கு 3/4 கப்பு பால் காய்ச்சி ஆற வச்ச பால், சூடான பாலும் நம்ம சேர்த்துக்கரலாங்க. நல்லா வந்து கிண்டியாச்சு. இப்போ நெய் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க, எண்ணெய் இருந்தாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு ஊற்றிக்கோங்க. நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. வெனிலா எசன்ஸு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதையும் நல்லா கிண்டுன்னு கிண்டிக்கலாங்க. மாவில் எல்லா பக்கமும் ஆயிலும் எசன்ஸும் படுற மாதிரி நல்லா கிண்டிட்டு நம்ம கேக் செய்யலாங்க. பாருங்கள், நல்லா கிண்டுறதுக்கு சூப்பராக இருக்குது அந்த விஸ்கு. ஒரு குக்கர் ஒன்று எடுத்துருக்கேங்க. அதை ஃப்ரீ ஹீட்டு ஒரு 10 நிமிஷம் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அந்த இதில் வாசர் இருக்குது பாருங்கள், குக்கரில் வாசரு அந்த விசிலு 2யுமே நீங்கள் எடுத்துருங்க. அதை எடுத்துட்டாத்தே நம்ம குக்கருக்கு கேக் செய்கிறதுக்கு சூப்பராக வரும். அது ஃப்ரீ ஹீட் ஆகட்டும். ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. சமமாக இருக்குதா எடுத்துக்கோங்க. ஒரு டிஃபன் பாக்ஸு உங்கள்கிட்ட கேக் செய்கிற கிண்ணம் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் அதுக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா இப்படி தடவிக்கோங்க. நெய் இருந்தாலும் தடவிக்கோங்க. தடவியாச்சுங்க. இப்போ குக்கர் ஹீட் ஆகிருக்கா என்னன்னு பார்த்துக்கலாங்க. கொஞ்சம் ஹீட் ஆகிக்கிட்டே வருது. அதுக்கு ஒரு ஸ்டாண்டை போட்டுடலாம். உப்பு எதுவுமே நான் உள்ளே போடலை. குக்கருக்குள்ளே ஸ்டாண்டு மட்டும் போட்டால் போதும். ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் ஹீட் ஆகிடுச்சுனாக்கா நமக்கு கேக் வந்து ரெடி ஆயிரும். இந்த அளவு தாங்க கேக்கு. நம்ம இந்த பவுலில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவு தான் உங்களுக்கு பதம். இந்த மாதிரி நீங்கள் வர மாதிரி நீங்கள் கிண்டிக்கோங்க. தண்ணி நான் ஆட் பண்ணலை. எனக்கு இந்த பால் ஊற்றினேன் பார்த்தீங்களா, அதுவே சரியாக போச்சு. பாலே கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி அந்த கிண்ணத்தில் கரெக்டாக நம்ம இப்படி பண்ணிக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி வச்சு நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். நிறையா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பசங்க விரும்புவாங்கன்னா நிறையா கூட சேர்த்துக்கலாம், ஒன்றுமே இல்லை. அதையும் சேர்த்தாச்சு. ஒரு தட்டை போட்டு மூடிட்டு குக்கருக்குள்ளே வச்சுக்கலாங்க. ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷம் கழித்து நம்ம திறந்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிருங்க. முடியாச்சு. இப்போ 30 நிமிஷம் இல்லாட்டி 35 நிமிஷம் ஆகட்டுங்க. ஆயிடுச்சு. கேக் வந்திருக்கான்னு பார்க்கலாங்க. மூடியை திறந்து ஒரு குச்சி வச்சுக்கோங்க. அந்த குச்சியில் ஒட்டாமல் வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா சுற்றியும் உப்பி வந்திருக்கு பாருங்க. அந்த குச்சியில் ஒட்டலை பாருங்கள். கம்பியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம இந்த கேக்கை எடுத்துக்கலாங்க. எடுத்து நம்ம ஆற வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், கேக்கு வந்து இந்த சுற்றி உப்பி வந்திருக்கு பாருங்கள்.
அட்டகாசமாக வந்துருச்சுங்க. சூப்பர் டேஸ்ட்டுங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இதை கொஞ்சம் ஆற விட்டு சுற்றியும் ஒரு கத்தி வச்சு நம்ம எடுத்து விட்டுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இது ஆறிடும். இந்த மழை காலம் தானே, அதனால் சீக்கிரம் நம்மளுக்கு ஆறி வந்துடும். கத்தியில் எடுத்து விட்டுட்டு அப்படியேவும் ஒரு தட்டில் கொட்டியாச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கு பாருங்கள். கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாங்க. பர்த்டேக்கெல்லாம் நம்ம இப்படியும் நம்ம செய்யலாம். எங்கள் குட்டி பையனுக்கு